ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி மிஷன் ராஃப்டர் திட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விரிவான பதில் அளித்துள்ளார். ரயில்வே பட்ஜெட் 2016-17 அறிவிக்கப்பட்ட மிஷன் ராஃப்டார் திட்டம் சரக்கு மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சராசரி வேகத்தை உயர்த்துவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. பாதை மேம்பாடு, சிக்னல் அமைப்பு, மின்சார உபகரணங்கள், மேம்பட்ட என்ஜின்கள், நவீன கோச்சிகள் உள்ளிட்ட கட்டமைப்பு முன்னேற்றங்கள் மூலம் வேகம் உயர்த்தும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக 3 மற்றும் 4வது பாதைகள் அமைத்தல், ரயில் மேம்பாலங்கள், மின்சார அமைப்பு மேம்பாடு, நேர அட்டவணை மாற்றங்கள் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 110 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் பாதைகள் 33.3% இருந்து 56.6%, 130 கிலோமீட்டருக்கு மேல் இயங்கும் பாதைகள் 6.3% இருந்து 21.8% உயர்ந்துள்ளன. இதில் சென்னை மதுரை, சென்னை கோயம்புத்தூர், திருச்சி ராமேஸ்வரம் பாதைகள் மேம்படும் அடங்கும். தமிழகத்தில் தற்போது 15 ரயில்வே திட்டங்கள், 9 புதிய பாதை, 3 கேட்ச் மாற்றம், 3 இரட்டை பாதை என மொத்தம் 1700 கிலோமீட்டர் நீளத்தில் 22,808 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் 665 கிலோமீட்டர் பாதை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2014 காலத்தில் வருடத்திற்கு 879 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் 2025-26 6626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது 7.5 மடங்கு அதிகமாகும். ஆனால் திட்டங்கள் நிலுவையில் உள்ளதற்கான முக்கிய காரணம் நிலம் கைப்பற்றும் தாமதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேவையான 4315 ஹெக்டேர் நிலத்தில் 1038 ஹெக்டேர் மட்டுமே கைப்பற்றப்பட்டுள்ளது. 3277 ஹெக்டேர் நிலம் இன்னும் நிலுவையில் உள்ளது. திண்டிவனம், திருவண்ணாமலை, அட்டிப்பட்டு, புத்தூர், மோரப்பூர், தருமபுரி, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை போன்ற திட்டங்கள் நிலம் கைப்பற்றாமை காரணமாக தாமதமடைந்துள்ளன. மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்த தயாராக இருந்தாலும் நிலம் கைப்பற்றும் பணிகளை தமிழக அரசு விரிவுபடுத்த வேண்டும் என ரயில்வே துறை வலியுறுத்தியுள்ளது.